குற்றங்களுக்கும் தாய்மடி எதுனா குடிதான், சாராயம். அடுத்தது இப்ப இந்த சின்ன பசங்க பள்ளியில படிக்கிற பசங்க கூட இந்த ஹான்ஸ், குட்கா, ஹெராயின், மாத்திரை, போதை, இந்த வாசுக்கள் இது எல்லாமே பயன்படுத்துவதா சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க பெற்றோர்கள் நீங்க கண்காணிக்கணும். நம்ம பிள்ளை அது பெண் பள்ளியா இருக்கலாம், ஆண் பள்ளியா இருக்கலாம், அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் யாரு, அவங்க யாரோட சேர்றாங்க, குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கு போயிட்டு வராங்களா, அவங்க எந்த பழக்கத்துக்கு அடிமை வராங்களா, எங்கேயாச்சும் ரூம்ல போய் சின்ன கதவு, சின்ன வீடா இருந்தா கூட உள்ள போய் கதவு சாத்திட்டு போய் வரைக்கும் கணினியை ஆபரேட் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் உள்ள கணத்துக்குள்ள அடக்கிட்டு முட்டாய் சாட்டிட்டு வச்சுக்கிட்டு மயக்க நிலையில படுத்திருக்காங்களா, இதெல்லாம் கண்காணிக்கணும். அந்த குழந்தைக்கு தெரியாமலேயே சில சமூக விரோதிகள் ஆசை வார்த்தைகளை காட்டி சாக்லேட் என்ற பெயர்ல, முட்டாய் என்ற பெயர்ல, வேற ஏதாவது பான் பிராக்கு, ஸ்வீட் பாக்கு, பீடா போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் சில சமூக விரோதிகள் உருவாக்கி வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்காகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை உயரதிகாரிகளை அழைத்து இதை கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும், இதை ஒழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதிலும் பெற்றோர்களாகிய பொதுமக்களாகிய இந்த சமூகம் ஆகிய நாமும் இது குறித்து அக்கறை கொள்ள வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். குடிக்கு அடிமையில்லாத, போதைக்கு அடிமையில்லாத நாளைய ஒரு இளைய தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் கடமையும் உங்கள் அனைவருக்கும் இருக்கு என்பதை இந்த நேரத்திலே நாம் உணர்ந்து பணியாற்ற